மோடி அமித்ஷாவிற்கு ஆர்எஸ்எஸ் செக் வைத்திருக்கிறது. இவர்களை நம்பி கட்சி இருக்கக்கூடாது. யார் நண்பர் யார் பகைவர் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே மோடி மற்றும் அமித்ஷாவை ஓரம் கட்ட ஆர்எஸ்எஸ் கொடி பிடித்திருக்கிறது. இவர்களின் தலைகள் தப்ப வேண்டுமானால் நடைபெறவிருக்கும் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹரியானாவில் அக்டோபர் 5ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கான வேட்பாளர் தேர்வில் பாஜக களம் இறங்கி உள்ளது. இதில் பெரிய பூகம்பம் வெடித்துள்ளது. இது பாஜகவின் வெற்றியை பறிபோகும் நிலைக்கு தள்ளியிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரியானாவில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. அடுத்த நாளே சீட் கிடைக்காத அமைச்சர், எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள். இது கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. 2014 முதல் பாஜக தலைமையிலான ஆட்சி ஹரியானாவில் நடைபெற்று வருகிறது. அந்த மாநிலத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இதை முன்னிட்டு பாஜக முதற்கட்டமாக 67 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. இந்த நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் ராணியா தொகுதிக்கு தனது பெயர் அறிவிக்கப்படாததை கண்டு அதிருப்தி அடைந்த முன்னாள் துணை பிரதமர் தேவிலாலின் மகனும் மாநில எரிசக்தி மற்றும் சிறைத்துறை அமைச்சருமான ரஞ்சித் சிங் சௌதாலா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து விலகிவிட்டார். இது குறித்து ரஞ்சித் சிங் சௌதாலா, பாஜகவுடன் எனக்கு நல்ல உறவு இருந்தது. ஆனால் அவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு இத்தகைய முடிவெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இத்தகைய ஆலோசனையை வழங்கினார்கள் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் சௌத்ரி தேவிலாவின் மகன், எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே நான் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்திருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இவரை தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ லட்சுமணன் தாஸ் நபாவும் சீட் கிடைக்காத விரகதியில் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அதோடு நேராக டெல்லிக்கு சென்று ஹரியானா முன்னாள் முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடாவை நேரில் சந்தித்து தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் சேரப்போவதாகவும் கூறியிருக்கிறார். இவர்களைப் போலவே முன்னாள் அமைச்சரும் பாஜக ஓபிசி மோர்ச்சா பிரிவின் மாநில தலைவருமான கரண் தேவ் கம்போஸ் சீட் மறுக்கப்பட்ட காரணத்தால் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து பதவியை ராஜினாமா செய்திருக்கார். குறிப்பாக பாஜகவுக்கு இனி விசுவாசிகள் யாரும் தேவையில்லை போல என கரண் தேவ் கம்போஸ் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத அமைச்சர் சஞ்சய் சிங், முன்னாள் அமைச்சர் சந்தீப் சிங் உட்பட சில சிட்டிங் எம்எல்ஏக்களும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. கூடவே கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றவர்களை விடவும் சமீபத்தில் கட்சியில் நுழைந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீட்டு கொடுத்ததால் இத்தகைய உட்கட்சி பூசல் கிளம்பி இருப்பதாக பேச்சுகள் அடிபடுகிறது. மறுபக்கம் பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து வீதியில் போராடி வரும் ஒலிம்பிக்கில் மல்யுத்தத்தில் 100 கிராம் உடல் எடை அதிகமாக இருப்பதாக இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவருமான வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதோடு விவசாயிகளின் போராட்டம், அக்னிபாத் திட்டத்தால் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்ந்தாலும் பணி நிரந்தரம் இல்லாத நிலை இருக்கிறது. இதனால் பெரும்பாலான இளைஞர்கள் பாஜகவின் மேல் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இதனால் ஹரியானாவில் பாஜகவின் தோல்வி உறுதி என்கிறார்கள். ஆகையால் மோடியின் பிரதமர் பதவி பறிபோகும் நிலையில் இருக்கிறார். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.